ஆனா இப்ப யார்கிட்ட பலம் அதிகம்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். அமெரிக்காவோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ். ரஷ்யாவுக்கு ஏற்கனவே அங்க நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்கனால யுக்ரைன்ல இன்னும் போர முடிக்க முடியல. இவ்ளோ நாளா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வாரத்துல அந்த போர் முடிஞ்சிரும். யுக்ரைன்லாம் ஒரு சின்ன கண்ட்ரி. பட்டுன்னு உள்ள போவாங்க, எல்லாம் சரண்டர் ஆயிருவாங்க அப்டின்லாம் கதவு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு போர முடிக்க முடியல. அதே மாரி சைனாவ பொறுத்தளவுல சைனா வார்க்குலாம் வரமாட்டாங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் நேஷன். யூரோப்போட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத ஜெப்படைஸ் பண்ணிற வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியான ஒரு சூழல் இருக்குன்னு நினைப்பாங்க. எப்பவுமே வியாபாரம் பண்ணக்கூடியவன் தேவையில்லாத வம்பு தும்புக்குலாம் போமாட்டான். அவன் பிசினஸ தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் சைனா டைரக்ட்டா டெஃபினட்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோடையும், யூரோப்பியோடையும் க்ளோஸா ஒர்க் பண்ணும்போது, இங்க இருக்கக்கூடிய இந்த ரூல் பேஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா? உலகத்துல ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மதிக்க வேண்டிய கட்டாயமும் சைனாவுக்கு இருக்கு. அத அவங்க பண்ணுவாங்க.